அதாவதுங்க திருப்பி திருப்பி அதே அந்த இதுலயே தான் இருக்காங்க அவங்க. அதாவது இந்துக்கள் இந்து இதுல சேர்ந்துட்டீங்கன்னா நீங்க திராவிடத்துக்கு எதிர்த்து இருக்கீங்க. இது என்னங்க இது? அதாவது அதாவது இந்து நீங்க பாருங்க, சர்ச்சு தரப்புல இருந்து பல மாநாடுகள் நடக்குது. என்ன கேட்டீங்கன்னா ஜாதி அளவுல கூட கிறிஸ்துவ இதெல்லாம் நடக்குது. வன்னியர் கிறிஸ்தவர்கள் மாநாடு, தலித் கிறிஸ்டியன் மாநாடு அதெல்லாம் நடக்குது. எங்க அரசியல் வெளிப்படையாக பேசப்படுகிறது. அதுல சில இடங்கள்ல அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க, ஏன்னா தேர்தல் வருது. இதான் மத சார்பற்ற அரசியல் அங்க நடக்குது. இந்த இடத்துல ஏன் இப்ப இந்து முன்னணி தலைவர்கள் சொல்ற நாங்க முதல்வரே வரவழைக்கிறதா இருந்தா அழைப்பு கொடுக்கறதா இருந்தா எங்களுக்கு நேரமே ஒதுக்கல சொல்றாங்களே. ஸ்டாலின் நேரம் ஒதுக்கல. அப்படி என்னங்க இந்துக்களோட இதுல கலந்துட்டா பிரச்சனை ஆயிடும்? அப்படி ஏன் பயப்படுறாங்க? எந்த எந்த ஓட்டு வங்கி கண்டு பயப்படுறாங்க? இது இப்ப ரகுபதி அமைச்சர் சொல்றதெல்லாம் பார்த்து என்ன தெரியும்னா அவங்க திங்கிங்க மாத்திக்கல. இதனால டிஎம்கேக்கு டேமேஜ் அதிகமா போகுது. அப்புறம் எந்த இதுவுமே நீங்க ஒண்ணு சிவா சார், எதை நீங்க சப்ரஸ் பண்ணுவீங்க பாத்தீங்களா? நீங்க சப்ரஸ் பண்ணிட்டே போத்தீங்கன்னா அதுதான் ஜாஸ்தி எழும்பும். அந்த மாதிரிதான் இப்ப இந்த முருகன் மாநாடு. அரசு தரப்புல இருந்து பாருங்க, இந்து முன்னணி தலைவர்கள் கோர்ட்லயே சுத்திட்டு இருந்தாங்க. கோர்ட் பர்மிஷன், கவர்மெண்ட் அரசு தடை, அதுக்கு எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல இருந்து ரிலீஃப் வாங்கி அப்புறம் பண்ணாங்க.